வள்ளுவர்கிட்ட போய் கேக்குறாங்க, சாமி நான் சம்பாதிச்ச பணத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறது? பீரோல வைக்கட்டுமா? தொலைஞ்சு போயிடும்பா. நிலம் வாங்கட்டுமா? மறைஞ்சு போயிடும்பா. எங்க சாமி நான் சம்பாதிச்ச பணத்தை வைக்கிறது? பசிச்சவன் வயிற்றுல வச்சிருப்பா, நீ சம்பாதிச்ச பணம் அப்படியே இருக்கும்பா. அற்றார் அடிபசி தீர்த்தார் அக்குருவருக்கு பெற்றார் பொருள் வைப்புலி. சம்பாதிச்ச பணம் அர்த்தமுள்ளதா அவனா பசிய தீர்ப்பான். 1875ஆம் வருடம் தாது வருடத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சமாகவும் பட்டினியாகவும் வறுமையாகவும் மதுரையில அத்தனை மக்கள் போராடி கொண்டிருந்த போது வடக்காவணி மூல வீதியில் நடன மங்கையாக நாட்டிய மங்கையாக இருந்தவர்கள் குஞ்சரம் அம்மா அவர்கள் இந்த வறுமையை பாக்குறாங்க. எலும்பும் தோலுமா இருக்கக்கூடிய குழந்தைகளை பாக்குறாங்க. தாய்ப்பால் இல்லாமல் அழுகக்கூடிய குழந்தைகளை பாக்குறாங்க. தான் வீட்டுல கஞ்சி தொட்டி திறக்கிறாங்க. அவங்களே அடுப்பெரிய விட்டு கஞ்சி தொட்டி திறக்கிறாங்க. 3-4 கஞ்சி தொட்டிகள் தொடர்ந்து கஞ்சி தொட்டிகள்ல எல்லாருடைய பசியை போக்க 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 அவங்க வீட்டுல 24 மணி நேரமும் அடுப்பு எரிந்து கொண்டே இருந்தது. அவர்களுடைய செல்வமும் சேர்ந்து எரிந்தது. செல்வம் எல்லாம் இழந்த பின்பும் கூட வடக்காவணி மூல வீதியில் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தப்பவும் கூட கஞ்சி தொட்டியை தொடர்ந்து நடத்தி தனது வாழ்க்கை முழுவதும் அன்னதானம் செய்தே குஞ்சரம் அம்மா தனது வாழ்க்கையும் முடித்துக் கொண்டார்கள். இன்று வரை வடக்காவணி மூல வீதியில் அவர்களுக்கு சலங்கையிட்டு படையலிட்டு பூஜை செய்யப்படுகிறது. மதுரை மீனாட்சி அம்மனாக அவர்களை இன்று வரை வழிபட்டு வருகிறார்கள். அடுத்தவர்களின் பசியை தீர்ப்பவர்கள் இறைவனுக்கு சமமாக இருக்கிறார்கள். உங்களுடைய பணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் என்றால், அர்த்தம் வேண்டும் என்றால் மற்றவர்களுடைய பசியை தீர்த்து வைக்க